தனுசு ராசி மைய என்பவர்களுக்கு வந்து சனீஸ்வர பகவான் தான் யோகர். தனுசுக்கு சனீஸ் தான். அப்போ சனீஸ்வர பகவானை வந்து நம்ம திருநள்ளாறில் போய் பார்த்தா யார் பார்க்கணும்? தனுசு ராசிக்காரர்கள் திருவண்ணாமலை போகணும். ஏக சிறப்பு. தனுசு ராசிக்காரன் வந்து நீல கலர் சட்டை அணியணும் சொல்லுவாங்க. நீங்கள் குருவின் ராசி மஞ்சள் தான் பண்ணணும். தனுசு ராசிக்காரன் காசு பண்ண வேணும்னா நீல கலர் சட்டை போடுங்க, பெரிய ஆளாக வந்துடுவீங்க. தனுசு ராசிக்கு சொல்கிறேன். தனுசு ராசி மெய்யன்பர்கள் சனீஸ்வர பகவானை இருகப்பற்றினால் பெருக வாழலாம். சனிக்கிழமையை உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாள் சனிக்கிழமை ஞாபகத்தில் வச்சுருங்க. 8ஆம் நம்பர் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். எதாக இருந்தாலும் 8 தனுசில் பிறந்தவங்க பூரா 8 பிடிங்க, 8 கெட்டியாக பிடிங்க, மிகப்பெரிய மாற்றம் கொடுக்கும். அதே மாதிரி வந்து எள்ளு எப்போதுமே பாக்கெட்டில் எள்ளு வச்சுருங்க. உங்களுக்கு தனுசு ராசிக்காரன் மட்டும் சொல்கிறேன், பாக்கெட்டில் எள்ளு வச்சுங்க. எள்ளு மிட்டாய், எள்ளு இதெல்லாம் சாப்பிடுங்க, நல்ல மாற்றம் தெரியும். யோகத்தை அள்ளி வழங்கும் எள்ளு. சனிக்கு என்ன தேவையோ அது பூரா. நீல கலரு டார்க்கு ப்ளூ கலர் கல் போட்டிங்கன்னா இன்னும் யோகம். காக்கா நிலம்னு சொல்லுவாங்க, அதுவும் அருமையான ஒரு யோகத்தை கொடுக்கும். இதெல்லாம் பார்த்துங்க. அதே மாதிரி சனிக்கிழமை தான் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாள். எல்லாமே 8 வர்ற மாதிரி வச்சுருங்க. ஒரு 48 நாள் இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு 40 days கரெக்டாக அதில் போயிருங்க. அதில் நல்ல மாற்றம் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். இதை மட்டுமே இப்போ ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் வேறு விதமாக இருந்திருப்பீங்க. இது மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்கள். சனி இருக்கிற இடத்துக்கு போகணும், நவக்கோள்களில் சனியை கும்பிடணும், சனிக்கிழமையில் போய் சனியை மட்டும் கும்பிடணும். இப்படிலாம் பண்ணி பாருங்கள். சனீஸ்வர பகவான் நினச்சி பாருங்கள். 2வது, இந்த தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அதாவது இதுவே தெய்வீக ராசி. தனுசு ராசியே தெய்வீக ராசி. காலபுருஷ தத்துவத்துக்கு 9ஆம் வீடு. அது காலபுருஷ தத்துவத்துக்கு 9ஆம் வீடு. இந்த தனுசு ராசி எடுக்கிறதே ஒரு பெரிய நல்ல விஷயம் உலகத்தில். உண்மையாகவே தனுசு ராசிக்காரன் பூராமே ரொம்ப ஏறக்குறைய நல்லவங்க. அவங்க மனசில் எது மூலமாக யார் மூலம் பாதிப்படைஞ்சு தான் அவங்க தவறாக போவாங்களே தவிர மற்றபடி இயற்கையாகவே நல்லவர்கள் அவங்க. அதெல்லாம் மாற்றுக்கிறதே கிடையாது. தனுசு ராசினாலே தெய்வீக ராசி அது. அப்படிப்பட்ட நீங்கள் சனீஸ்வர பகவானை ஏன் கையில் எடுக்க சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து இந்த உலகத்தில் காசு இல்லைன்னா ஒன்றும் எதுவும் வேலையே கிடையாது, எதுக்குமே வேல்யூபிள் கிடையாது. அதுதான் உண்மை. சும்மா அதை பேசுகிறதுனால, நம்ம தத்துவம் பேசுகிறதுனால இங்கே ஒன்றும் ஆக போகுது. நம்ம மட்டும் பேசி ஒன்றும் ஆகாது. இயற்கை என்னவோ தான். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? வாழ்கிற காலம் வரைக்கும் நமக்கு பணம் வேணும்ல. அப்போ தனகாரகன் உங்களுக்கு யார்? 2ஆம் வீடு. 2ஆம் வீடு யார்? சனி. அதனால தான் சொன்னேன், சனீஸ்வர பகவானை இருக்க பிடிங்க, பெருக வாழலாம். அப்போ சனிக்கு உரியதெல்லாம் என்ன? அதே காகத்துக்கு சோறு வைக்கிறது, அதெல்லாம் அவருடைய வாகனம் தானே. அவ்வளோதான். நீங்கள் தனுசு ராசிக்காரன் இதை பண்ணால் யோகம். அதை நம்மளை புரிஞ்சுங்க. பொதுவாக எல்லாருமே வைக்கிறாங்க, அது வேறு விஷயம். இதுதான் ரகசியம். இப்போ அற்புதமானந்தம் சேனலில் ஏன் இவ்வளோ நிறைய கஷ்டப்பட்டு ஒவ்வொரு வகையும் நம்ம வந்து பிரபஞ்ச ஜோதிட ஆராய்ச்சியாளர்னு சும்மா பேர் போட்டுக்கிட்டால் பத்தாது. ஒவ்வொரு நிமிடமும் நாம் சிந்திக்கிறோம் புதுசாக. சரி, அனுபவமும் இருக்குது. அந்த அனுபவத்தை சேர்த்துக்கிட்டு சரி இது எப்படி இருக்குது, இதுக்கான பலனை அனுபவித்து போன வருஷத்தில் இருந்து நிறைய நம்ம பார்த்துருக்கோம். அப்புறம் தான் இப்போ நான் செய்தியாக வெளியிடுறேன் உங்களுக்கு. நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். ஆகவே அன்பர்களே, இந்த மாதிரி வந்து நீங்கள் நான் சொன்னபடி சனீஸ்வரனை இருக்க பிடிச்சி 8ஆம் நம்பரை ஃபாலோ பண்ணி முழு நீலக்கலர் டார்க் நீளத்தை பயன்படுத்துங்க. வாழ்க்கையில் மாபெரும் மாற்றத்தை நீங்கள் அடைவீங்க. திருநள்ளாறு போயிட்டு வாங்க, சிறப்பு. ஆகவே தனுசு ராசி என்பவர்கள் இப்படி செய்து அப்படி வாழுங்கள். அற்புதம், ஆனந்தம்.